கைஸ், பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து 2 days லீவ் தாங்க. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீவே இல்லை. இன்னைக்கும் லஞ்ச் கட்டுற வேலை இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு என்ன சமைக்க போறேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்னைக்கு மக்ரோனி தாங்க, அதாவது பாஸ்தா தான் இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் நான் செய்ய போறேன். இந்த ரெசிபி வந்து ஏற்கனவே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். டிஃபனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து தீந்து போச்சுங்க. இல்லைன்னா ரெண்டு தோசை போட்டு கொடுத்துட்டு வேலையை முடிச்சிட்டு இருப்பேன். இன்னைக்கு சாப்பாடுலாம் கட்டி கொடுத்துட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிடலாம், ஸ்கூல் வேலை கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேங்க. ரயான் பார்த்தீங்கன்னா 7 o'clock எழுந்து உட்காந்துட்டு போகும்போதும் இந்த மாதிரி எழுந்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமா எழுந்துட்டான். அவன் எழுந்துட்டா கண்டிப்பா என்ன தூங்க விட மாட்டான். ரீசெண்டா கூட ஒரு ரீல்ஸ் வந்து வைரல் ஆச்சு பாருங்க. அதே மாதிரி தான் நான் தூங்கிட்டா எழுப்புறதுக்கு அவனுக்கு ஏதாவது ஒரு ரீசன் வந்துட்டே இருக்குங்க. அது எப்படின்னு தான் தெரியல. ரயான் பத்தி பேசிட்டே இருக்கலாங்க, அவ்வளோ இருக்கு. ஓகே, நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்றதே மறந்துட்டேன். இப்போ வந்து லஞ்ச் மெனு வந்து பாத்தீங்கன்னா தக்காளி சட்னின்னு கூட சொல்லலாம், தக்காளி குழம்புன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தக்காளி சட்னி பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த தக்காளி சட்னி செஞ்சுட்டு பார்த்த உடனே எனக்கே டவுட் வந்துடுச்சுங்க, இது சட்னியா இல்ல தண்ணியா அப்படின்னு. என்னங்க பண்றது, இன்னைக்கு எழுந்ததே பாத்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சுங்க. ஒரு 1/2 hour எல்லாம் குக்கிங்கும் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க பார்த்தாவே தெரியுங்க, அந்த கருவேப்பிலை பாருங்க எவ்வளவு கருப்பாயிடுச்சு அப்படின்னு. வேற ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு வர வரைக்கும் அந்த கருவேப்பிலை அந்த நிலைமைக்கு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வேற கருவேப்பிலை போட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டேன். அவசரத்துல இந்த மாதிரி சில தவறுகள்லாம் நடக்க தான் செய்யும். இந்த மாதிரி பட்டி டிங்கரிங் பண்ணி போயிட்டே இருக்கணும். திருப்பியும் பேசிட்டே அப்படியே வந்துட்டேங்க. மெனுல வந்து சைட் டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. கேபேஜ் முட்டை பொரியல் தாங்க. கேபேஜ்ல வந்து முட்டை உடைச்சு போட்டு ஒரு பொரியல் மாதிரி ஒன்று செஞ்சிருந்தேன். அது கூட நல்லா தான் இருந்தது. நான் சொன்னேன் இல்லைங்க, சட்னியா தண்ணியா அப்படின்னு தெரியலன்னு. பாத்தீங்களா, உங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்கும். தண்ணி வந்து ட்ரை பண்றதுக்கு வந்து டைம் இல்லை. ஏதோ ஒரு ஞாபகத்துல நிறைய தண்ணி வந்து ஊத்திட்டேன். இந்த கேபேஜ் பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குல்லங்க. இது எவ்வளவு அவசரமா கட் பண்ண அப்படின்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். டெய்லியில இந்த மாதிரி எல்லாம் அவசரமா செய்ய மாட்டேங்க. கொஞ்சம் வந்து இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால தான் இந்த பதட்டம், வேற ஒன்றும் இல்லை. இந்த கேபேஜ் முட்டை போட்டு நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். எப்பவும் போல ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேபேஜ் வந்து சேர்த்துக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா தக்காளி சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லி இருந்தா நீங்க சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சமா பொடிசா கட் பண்ணி நான் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கு கேபேஜ் வந்து நல்லா வதங்கிட்ட அப்புறம் முட்டை உடைச்சி ஊத்திக்கணும். முட்டை உடைச்சி ஊத்திட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் வந்து நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க, செம டேஸ்டியான கேபேஜ் முட்டை பொரியல் ரெடி. கேபேஜ்ல கூட்டு மட்டும் செய்யாம இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க, எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ பேக் பண்ணி அனுப்பிச்சிட வேண்டியதான். சம்பந்தமே இல்லாம எதுக்கு இந்த செடி காமிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நெல்லிக்காய் செடி தாங்க. இந்த நெல்லிக்காய் வந்து பாத்தீங்கன்னா குட்டியா ஸ்கூல் டைம்லலாம் விற்பாங்க இல்லைங்க, அதே நெல்லிக்காய் தான். எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் மரம் வச்சு ஒரு 5 years கிட்ட ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நெல்லிக்காய் வந்து காய்ச்சிருக்கு. அதுதான் நான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் காமிச்சது தாங்க நெல்லிக்காய். இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா நாகப்பழம். இந்த நாகப்பழம் மரம் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமா இருக்கு எங்க வீட்டில். இப்போ அதுலயும் பாத்தீங்கன்னா பழம் வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் அதுக்கப்புறம் வந்து இந்த நாகப்பழம் எல்லாம் அதிகமா வாங்கி நாங்க சாப்பிடுவோம். இப்போல்லாம் பாத்தீங்கன்னா பசங்க என்ன இவ்வளவு புளிப்பா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நீங்களும் உங்க ஸ்கூல் டேஸ்ல இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோல